ஸோ இந்த பொண்ணோட இது வந்து கண்டினியூவேஷனு ப்ரீவியஸ் வீடியோவோட. ஸோ இந்த பொண்ணோட ரைட் சைடு நான் நிற்கிறேன், லெஃப்ட் சைடு அவங்க அண்ணன் நிற்கிறாங்க. அண்ட் இந்த பொண்ணு டக்குன்னு டேர்ன் பண்ணி என்கிட்ட தான் கார்டு இருக்கா, நானும் வந்துட்டு கார்டில் போட்டுக்கலாமா வந்து சரின்ற கார்டு கொடுக்குது, ஸ்வைப் பண்ணுது. இன்னொரு விஷயம் நான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த ஆள் கூட பழகின ஒரு 4-5 மாதத்துலேருந்தே மினிமம் பேலன்ஸ் இல்லை. இந்த பொண்ணோட ஸ்வைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வெறும் மினிமம் பேலன்ஸ் மட்டுமே கட்ட ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த இடத்துல தான் நான் ட்ராப் ஆனேன், என்னால் கட்ட முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக பே பண்ணுவேன், கரெக்டாக வச்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்வைப்புக்கு அப்புறமேட்டு வெறும் மினிமம் பேலன்ஸ் தான் இந்த பொண்ணோட கல்யாணம் வரைக்குமே. கிட்டத்தட்ட மார்ச் மந்த் இந்த பொண்ணு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 2011 மார்ச் வந்துச்சு. 2012 அந்த பொண்ணோட கல்யாணம். ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா 1 இயர் அண்ட் 1 இயர் நியர்லி ஒரு 13-14 மந்த்ஸ் வரைக்கும் வெறும் மினிமம் பேலன்ஸ் மட்டுமே தான் நான் கட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு எனக்கு. இதுங்களோட கான்டாக்ட் இந்த ஃபேமிலியோட கான்டாக்ட் வந்ததுலேருந்தே என் நிலமையே வேறு மாதிரி ஆகிடுச்சு. டோட்டலாக நானும் வேறு மாதிரி ஆகிட்டேன். அது ஒரு விஷயம். ஸோ ஸ்வைப் பண்ணியாச்சா, அவ்வளோ லக்கேஜுங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு, எனக்கு பயங்கர பசி, உங்களுக்கெல்லாம் பசிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நைட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நேராக போய் குளித்து துணி மாற்றிட்டு வந்திருக்கேன். காலைல வந்தப்போ ஹாயின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் ஐபால் என்னை மீட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜவுளியை பார்த்து தான் பேசிச்சு. ஷாப்பிங் பண்ணும்போது கூட என் மூஞ்ச பார்க்கல, நான் எப்படி இருப்பேன், என்ன இருப்பேன், என் குரல் எப்படி இருக்கும், அது பின்னாடி கூடிய தூக்கிட்டே சுற்றினேன், அவ்வளோதான். இவன் நடுவில் போயிட்டான், இவன் நிற்க மாட்டான், இவ்வளோ நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். நியர்லி ஒரு 3-4 ஹார்ஸ்க்கு மேலே, எனக்கு தெரிஞ்சு 3-4 ஹார்ஸ் 5 ஹார்ஸ் கிட்ட நான் வெறும் எங்கேயுமே உட்காராமல் நின்னே தாங்க இருந்தேன், பின்னாடி போகிற இடத்துக்குலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பசிக்கலையானோடனே ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அக்ஷயா ஹோட்டல் ஒன்று இருக்குது, அந்த டி நகரில், அந்த போத்தீஸ் அந்த நாங்கள் இருந்த கடையிலேருந்து ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு தோசை ஆர்டர் பண்ணுறேன். அவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணுறாங்க, சாப்பிட்றோம். ஆஸ் யூஷுவல் நான் தான் பேமெண்ட் பண்ணுறேன். பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது என்ன சொல்லுது, இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்படியே போக முடியாது, இதுக்கு ஒரு ட்ராலி வேணும், ஓவர் லக்கேஜ்டாக இருக்குது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இப்போ ட்ராலி வாங்கினோமா, என்ன பண்ணுறதுனே புரியலையே, கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும்னு தெரியலையே, கிரெடிட் கார்டில்னு. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின கடை பக்கத்துலேயே ஜவுளி, அந்த அக்ஷயா இதுக்கு பக்கத்துலேயே இருந்த கடையில் வந்து ட்ராலிங்க லைனாக வச்சுருக்கான். இருக்கிறதுலே பெரிய ட்ராலி. நல்லா பேரம் பேசிச்சு. அந்த ஆள் டென்ஷன் ஆகிட்டான், 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பேரம் பேசி எப்படியோ இது வந்து கேட்ட அமௌண்ட்டுக்கு அவனும் கொடுத்துட்டான். எப்போ இதைகிட்ட பேச முடியலன்ற மாதிரி. எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு இந்த பேசின பேச்சுக்கு. அந்த மாதிரி பேசிச்சுங்க, செம்ம தர லோக்கல். 700க்கோ 800க்கோ அந்த ட்ராலி வாங்குச்சு. அந்த அமௌண்ட்டையும் வந்துட்டு நான் தான் கொடுத்தேன். அந்த ஸ்வைப் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் ஒன்று காமிச்சிது பாருங்கள், அதை நான் ஷேர் பண்ணியே ஆகணும். கார்டு கொடுத்தேன், கார்டில் போட்டுக்கலாமான்னு கேட்டுச்சு. அண்ணன்காரனை தானே கேட்கணும். நல்ல குடும்பம் பொண்ணாக இருந்தால் உனக்கு துணிமணி எடுக்க வந்திருக்க, உங்கள் அண்ணனை பார்த்து தானே கேட்கணும். ரைட் சைடில் இருக்கிற எண்ணை பார்த்து பில்லிங் கவுண்டரில் கார்டு இருக்கா, கார்டில் ஸ்வைப் பண்ணிக்கலாமா. இன்னும் தைரியத்தில் கேட்டுச்சுனே தெரிலங்க. முன்ன பார்த்ததில்ல, பேசினதில்லை, ஃபர்ஸ்ட் டைமே அப்போ தான் மீட் பண்ணுறது. இதுக்கெல்லாம் வந்து கை போல், இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, பழக்க தோஷம் போல். இதெல்லாம் 10 பேர்கிட்ட இப்படியே வாழ்ந்து அருவருப்பாக இருந்துச்சு இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன், ட்ராலி, அந்த ஆள்கிட்ட எப்படி சண்டை பேரம் பேசி ட்ராலி பேசிருச்சு. அப்புறம் நான் சொன்னேன், சரி ஸ்வைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதையும் கிரெடிட் கார்டில் போட்டு இதுக்கெலாம் வந்து ட்ரான்சாக்ஷன் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த பொண்ணு வந்த டேட்டை கூட நான் சொல்லுவேன், கொஞ்சம் மெனக்கடணும், பட் ஆனால் சொல்லிடலாம் அந்த டேட், அது வந்த டேட்டு. ஏன்னா மார்ச் மந்தில் தானே, ஏன் இந்த பொண்ணு வந்த டேட்டை வந்து வேறு மூலயமா கூட நம்ம ட்ராக் பண்ணலாம். கிரெடிட் கார்டுன்ற ஒரு விஷயம்லாம் வந்துட்டு அப் டு டேட் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சியில் என்னோடய அந்த இது வந்து இன்னுமே இருக்குது. நான் ரீசெண்டாக வந்துட்டு என்னோடய சிபிலோட இது பார்க்கும்போது எந்த வருஷமும் நான் பண்ண ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து நான் பார்த்தேன். ஸோ அந்த நாள் வந்துட்டு அந்த ஒரே கடையில் 5000 சம்திங்கு, அதே நாளைக்கு இவ்வளோன்ற இதெல்லாம் இந்த கால்குலேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அது வந்த டேட்டை கூட சொல்லிடலாம். அப்புறம் என்ன ஆகுது, அந்த ட்ராலியும் அதில் வந்து ஸ்வைப் பண்ணி முடிச்சுட்டு
ஆட்டோ பேசுகிறோம். ஆட்டோ பேசினதுக்கப்புறம் ஆட்டோ என்ன ஆகுதுன்னா, அங்கேருந்து கிளம்பி சென்ட்ரலில் கரெக்டாக 8:05க்கோ 8:10க்கோ அந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த எக்ஸ்பிரஸ்ஸை தான் பிடிக்கணும். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 6:15 போல் நாங்கள் வந்துட்டு ஆட்டோ எடுக்கிறோம். கரெக்டாக இருக்கும், ஒரு 1 ஹவர்க்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கின்னு பார்த்தோன்னா செம இன்ச்சாக நவுறுது. அந்த டி நகர்லேருந்தே இன்ச்சாக நவுறுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடத்துல நார்மலாக போச்சு. திருப்பி இன்னும் அந்த மவுண்ட் ரோடு கிட்டலாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி அது மாதிரி ஒரு மாதிரி ஓவர் டிராஃபிக்னால கொஞ்சம் கொஞ்சமாக நவுறுது. எங்களுக்கு அது டைம் வேறு 7:30 7:25 7:30 அப்படியே ஆகுதா, பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. 30 மினிட்ஸில் எப்படி நம்ம சென்டரில் போய் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த சென்ட்ரலில் அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, கீழே அந்த ட்ரெயின் போதில்ல, பறக்கம் ட்ரெயின் போகிற அந்த பிரிட்ஜுக்கு அந்த டவுன் இறங்குதில்ல, அந்த பாடிகார்ட் முனீஸ்வர் கோயில் கூட இருக்கும். ஸோ அந்த கோவிலுக்கும் தாண்டி கீழே அந்த ஒரு பொலிட்டீஷியனோட அந்த பில்டிங் கூட இருக்குமே, அந்த இடம் வரைக்குமே பயங்கரமான டிராஃபிக்கு. இப்படி அப்படின்னு கூட மூவ் ஆகல வண்டி. அந்த மாதிரி டிராஃபிக்கில் ஆட்டோக்காரர் சொல்லிட்டாரு, நீங்கள் 8:05க்கெலாம் போகணும், 8:05க்கு அங்கே இருக்கணுன்றீங்க, அது முடியாது. இந்த பிளாட்ஃபார்மில் இங்கே இறக்கி விட்றேன். இது ஒரே பிளாட்ஃபார்ம் தான். பிளாட்ஃபார்மில் நீங்களாக ஓடினீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஓடி போயிடலாம். 7:45 தானே ஆகுது, 10 நிமிஷத்தில் ஓடி போயிடலாம், பிடிச்சிடலாம் ட்ரெயினை அப்படிங்கிறாரு. அப்புறமேட்டு நானும் என்ன சொன்னேன், ஆமாங்க, எனக்கு டெய்லி இந்த பக்கம் தான் வந்து பழக்கம், 10 மினிட்ஸ் தான் ஆகும், இப்படி தான் நான் ட்ரெயின் ஏறுவேன், சம்டைம்ஸ் கேப் மிஸ் பண்ணால் போயிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இறங்குறோம் 3 பேரும் காசை கொடுத்துட்டு. இறங்கிட்டு இந்த பொண்ணு முன்னாடி ஓடுது, பின்னாடி நான் ட்ராலி இழுத்துன்னு ஓடுறேன். எனக்கு பின்னாடி அண்ணங்காரன் ஓடி வரான். ஸோ நாங்கள் 3 பேருமே இப்படி லைனாக ஓடின்ட்டுருக்கோம் நிற்காம. ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியல, ட்ராலி இழுத்துக்கிட்டு என்னால் நின்ட்டேன். என்னன்னு, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு. கொடுன்னு சொல்லிட்டு அவன் வாங்குறான். அவன் வாங்கிட்டு அவன் ட்ராலி இழுத்துட்டு ஓடுறான், இவன் பின்னாடி நான் கடைசியாக ஓடுறேன். ஸோ எப்படியும் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன். போனோம், அந்த ட்ரெயின் கரெக்டாக க்ரீன் சிக்னல் காமிச்சு ட்ரெயின் மூவ் ஆகுது. சும்மா ஒரு எவ்வளோ மீட்ரு தெரியுமாங்களா, ஒரு 10 மீட்ரு தான் மூவ் ஆகிருக்கும். அவ்வளோதான் மூவ் ஆச்சு. உடனே விசில் அடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, ஃபஸ்ட்டு இதுலேயே ஏறுன்றாரு. ஃபஸ்ட்டு இதுலேயே அந்த ட்ராலியை தூக்கிட்டு ஏறிடுச்சு. ஏறின உடனே பாய் சொல்லிட்டு நான் இப்படியே உள்ளேருந்தே ட்ராவல் பண்ணி போயிடுறேன்னு பயன்னு சொல்லிட்டு அது கிளம்பிடுச்சு. எனக்கு அன்றைக்கி எல்லாம் மூஞ்சே செத்து போச்சு. எனக்கு வந்து இந்த ஆள்கிட்ட பேசுகிறதுக்கும் பிடிக்கல. நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், தப்பான இடத்துல கால் வச்சிட்டோம், ஒரு தப்பான ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறோம், அந்த ஃபீல் வந்து அப்போ எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீலே வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பொம்பளைக்கிட்ட பேசுனது அப்செட் ஆச்சு தான். ஆனால் இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு சரியில்லை, ஏதோ சரியில்லை, குடும்பமே ஒரு மாதிரியான குடும்பம் போல், அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த டைம் மொமெண்ட்டு. நான் பேசவே இல்லை. இவன் என்கிட்ட கேட்குறான், என்ன சொல்லு, ஏன் டல்லாக இருக்க? இவனால் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்க. ஆனால் சர்டன் இடத்துல வந்துட்டு தெரியாத மாதிரி காமிச்சிக்கிற ஒரு குணம் இருக்குது இவனுக்கு. ஓகேங்களா? தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிட்டா தான் நம்மளுக்கு சேஃப்ன்ற ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணுவான் இவன். அப்போ என்னன்னு கேட்குறான். நான் சொன்னேன், இல்லை ஒன்றும் இல்லை, ட்ரெயினுக்கு டைம் ஆகுது, மணி இங்கேயே 8 ஆகிடுச்சி, எங்கள் ஊருக்கு லாஸ்ட் பஸ்ஸே 10 மணி அப்படின்னு. சரி வான்னு சொல்லிட்டு பக்கத்தில் லோக்கல்ஸ் ட்ரெயினில் போய்ட்டு அங்கே ட்ரெயின் இருந்துச்சு, ஏறி உட்காந்துட்டேன். இவன் என்கிட்ட பேசுகிறான், உன் முகம் சரியில்லை, எனக்கு ஏதோ தப்பாக படுது, உனக்கு என்னன்னு சொல்லி ஓப்பனாக பேசுன்றான். இல்லை எதுவுமே இல்லைன்னு. சரி நான் ஃபோன் பண்ணுறேன், நீ எடு, வண்டி எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே முகத்தில் துப்பட்டாவை போட்டு ஃபுல்லாக கட்டிட்டு அழுக ஆரம்பிச்சது தான். என்னோடய இடம் வந்துட்டு ஆவடி. கிட்டத்தட்ட ஒரு 40-45 மினிட்ஸ் ஆகும் நான் போய் இறங்குறதுக்கு. அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் எடுக்கும் போது இவன் எடுத்த உடனே இவன் கிளம்பிட்டான். அந்த டைமில் இவன் போனதுக்கப்புறமேட்டு அழுக ஆரம்பிச்சது தான். ஆவடி வந்ததுக்கப்புறம் தான் கண்ணே நல்லா துடைக்கிறேன். அந்த அளவுக்கு அழுதுட்டேன். மேக்ஸிமம் எனக்கு ஏதோ தப்பாக படுது, சரியில்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராகுது இதுங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைமில் உணர்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு டைமிங் பஸ்ஸாக இறங்கி குடுகுடுன்னு ஓடு. எனக்கு பஸ்ஸு பிடிக்கல, நான் வீட்டில் என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரில. காலையில் வீட்டுக்கு வந்து அப்படியே கிளம்புன பொண்ணு என்ன பேசுது ஒன்றும் புரியல, மைண்டில் என்னோ ஓடுது, என்ன நினைப்பாங்க அப்படின்னு. ஆட்டோ ஒன்று எடுத்தேன், நேராக வீட்டுக்கு போனேன். அப்புறம் இறங்குனேன். அப்புறம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தெரிஞ்சவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்க கூட தான் ஷாப்பிங்லாம் பண்ணோன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க,
அதான் போனோம், லேட் ஆகிடுச்சு அவங்கள ட்ரெயினில் ஏற்றிட்டு வரத்துக்கு. போய் மூஞ்ச கழுவிட்டு படுத்துறேன். படுத்தா தூக்கம் வர மாட்டுது. மொபைல் வந்து சார்ஜ் இல்லை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எனக்கு இதுலேருந்து வெளில வர முடில. ஏதோ பண்ணுதுங்க. அதுக்கப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறேன், மொபைல் ஆன் பண்ணேன். இவனோட மிஸ்டு காலை அடித்து தாக்குது எனக்கு. வந்துக்கிட்டே இருக்குது மெசேஜ். இந்த டைமில் மிஸ் கால், இந்த டைம் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கான் போல். அதுக்கப்புறம் நானே கால் பண்ணேன். என்ன இவ்வளோ மிஸ் கால் அப்படின்னா, நீ என்ன மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க, என்ன நீ ஏதோ சரியில்லை, நான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உன்னை பார்த்துட்ருக்கேன், ஒரு மாதிரி இருக்க, என்னன்னு சொல்லுன்றான். ஒன்றுமே இல்லை, டயர்ட்னஸ் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. முடிஞ்சிருச்சா. ஆக்சுவலாக இந்த சினாரியோலாம் வந்துட்டு லைவாக நான் ஒரு வீடியோ பண்ணி அதோட அந்த மொமெண்ட்டு, அதோட எக்ஸ்ப்ரெஷனு இதெல்லாம் நான் வந்து பண்ணி காட்டணுன்றது என்னோடய ஆசை. சரி ஃபைன், எனக்கு இது வந்து சீக்கிரமாக முடித்து இதில் வந்து வெளில வரணுன்றது ஒரு இதுவாக இருக்குது எனக்கு. அதனால் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கல, இதுக்கப்புறமும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆகுது, கிடைக்காதுன்னு இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும், பண்ணணும், அதெல்லாம் பார்க்கலாம் இப்போதைக்கு. ஃபைன். இந்த பொண்ணு வந்த தருணம் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ பொண்ணு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு யாரை மீட் பண்ண, அதுக்கப்புறம் பெருசாக யாரையும் மீட் பண்ணல. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன், அதை வந்து ஸ்கூல் படித்த பையன், அவனை ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த அடையார் அந்த ரெயின் ஃபாரஸ்ட் கிட்ட, அந்த இடத்துல மலர் ஹாஸ்பிட்டல் கிட்ட அங்கே ஒரு பையனை மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பையன் மந்தவெளியில் இருக்கான். ஐயர் பசங்க அதுங்க ரெண்டும். ஒன்று வந்து ஃபாரினில் இருக்குது. அந்த பையனை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லுவான். இவன் தான் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே எனக்கு புதுசாக ஷூவெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை டிஸ்கோத்திக்கெலாம் கூப்பிட்டு போனது. இவன் பயங்கரமான க்ளோஸ், இவன் செம பணக்கார பையன் இவன், அவங்க வீடெல்லாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி எச்ச மாதிரி பேசுவான். ஓகேங்களா. ஒரு ஃப்ரெண்டுக்கான இதுவும் பேச மாட்டான், வேறு மாதிரி பேசுவான். அதுக்கப்புறமேட்டு வேறு யார், அந்த பையனில் இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை, ஜஸ்ட் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இன்ட்ரடக்ஷனு. வேறு யாராவது பண்ணாங்களான்னு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். எனக்கு இது எப்படியாவது முடிக்கணுன்ற ஒரு இதில் இருக்கேன். இதுங்களோட கதை என்னோடய கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு தாங்க செத்து போச்சு வாழ்க்கை. ஸோ அதுவே நிறைய இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. இந்த பொண்ணு வந்து போனதுக்கப்புறமேட்டு, ஆமாம், பொண்ணு வந்து போனதுக்கப்புறமேட்டு பெருசாக அதுவும் ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 2-3 மந்த், பொண்ணு வந்து மார்ச்சில் வந்துச்சா. மார்ச்சில் வந்து போனதுக்கப்புறமேட்டு மே, ஐ திங்க் இட் இஸ் மே ஆர் ஜூன், அந்த மாதிரி சமயத்தில், மேல தான் நினைக்கிறேன், நல்ல ஞாபகம் இருக்குது, மேல தான் நினைக்கிறேன். இவங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறா. என்னென்னு இது மாதிரி பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறா, கூட வேலை செய்கிற பையன். இவங்க அப்பா வந்து ஒத்துக்க மாட்டுறாரு, ஏன்னா பையன் வந்து எஸ்சி அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த காலத்தில் யாருங்க வந்துட்டு கேஸ்டெல்லாம் பார்க்குறா, நல்ல பையனாக இருந்தால் பிடிச்சிருந்தா அவள் தானே வாழ போகிறா, அவளுக்கு தெரியும்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல பேசுகிறதுனால, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ண வேண்டியதானே. இது அவங்க அப்பாவுக்கு புரியலையே. அவங்க அப்பாவுமே லவ் மேரேஜ் தானே என்ன. இன்றைக்கி வரையும் நான் தான் அந்த ஃபேமிலி எப்படிலாம் காப்பாற்றினேன் அப்படிலாம் காப்பாற்றினேன், இந்த டைலாக்லாம் விட்டுச்சு அந்த பொம்பளை. நான் சொன்னேன், சரி நான் வேணால் பேசுகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு நான் அவங்க அப்பா என்னை பேச சொன்னாங்க. ஆக்சுவலாக என்னை நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, அவருக்கு உங்களை பிடிக்கும், நீங்கள் சொன்னால் கேட்டுப்பார் அப்படின்னு. சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க அப்பாவுக்கு பேசுகிறேன். இது மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்களேன் அப்படின்னு. இல்லை நான் ஏற்கனவே நான் என் சைட்லேருந்து என்னோடய லைஃப்லேயே நான் நிறைய பார்த்துட்டேன். இவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமேட்டு என்னோடய என்டையர் ஃபேமிலி என்னை வந்து செப்ரேட் பண்ணிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கேஸ்ட் வந்து அது சரி வராது. தேர்ஸ் பீப்புள், அதாவது அந்த ஆள் வந்து ஒரு பிரிட்டிஷ் தாத்தா, இங்கிலீஷில் தான் நிறைய பேசுவார். அவங்களோட அதாவது இந்த எஸ்சின்ற கேரக்டர்லோட பிஹேவியர் வந்து எப்போவுமே ஒரு மாதிரியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களாம் வந்து ஜென்யூன் பீப்புளாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை, இந்த காலத்தில் எல்லோரும் ஒன்று தான். அந்த கேஸ்ட்டுன்றதெல்லாம் வந்துட்டு நம்ம பிறந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரிய வந்தது. எல்லோரும் மனுஷங்க, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு சைனில் பிறந்திருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க, அந்த மாதிரி அகெயின்ஸ்டாக இருக்காதீங்கன்னு நான் அவங்க அப்பாட்ட பேசுகிறேன், கன்வின்ஸ் பண்ணுறேன் அவரை. அதுக்கப்புறமேட்டு
சரி ஓகே நான் யோசிக்கிறேன், அப்போ இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார் அந்த ஆள். நானும் விட்டுட்டேன், சரி போயான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 2 டேஸ் கழிச்சு அவங்க அப்பாவே எனக்கு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு எனக்கு அந்த பொண்ணு கூப்பிடுது அவங்க ஆஃபீஸ்லேருந்து. நீங்கள் பேசுனீங்களா, என்ன சொன்னாங்கன்னு. நான் சொன்னேன், இல்லை இதுதான் சொன்னார், கேஸ்ட்டு தான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் சொல்ல, அதெல்லாம் ஒத்துப்பாரு, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, அதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஆள் என்னை கூப்பிட்றாரு ஒரு 2 நாள் கழிச்சு. ஆக்சுவலாக அவள் வந்து ரொம்ப டல்லாக இருக்கா, யார்கிட்டையும் பேச மாட்றா, சாப்பிட மாட்றா, ஒரு மாதிரி இருக்கா. எனக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வேண்டாம், நம்ம அந்த பையனை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது அவளோட லைஃபு, அதுக்கப்புறமேட்டு அது வேறு மாதிரி போச்சுன்னா ஷி ஹாஸ் டு ஹேண்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நான் அதுவும் என் கல்யாணன்ற மாதிரி ஓவர் ஹாப்பி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி உங்கள் அப்பா சொன்னார். நிஜமாவா, அப்படியா சொன்னார், அப்படியா சொன்னாருந்துச்சு. ஆமாம், இது மாதிரி தான் சொன்னார், அக்செப்ட் பண்ணிக்கலாம், எதுக்கு, அவளோட லைஃப் அவள் பார்த்துப்பா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு வந்து ஓப்பன் அப் பண்ணுது என்கிட்ட. என்னன்னு சொல்லுது, இவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா வந்து கேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு வந்துட்டு சொந்த வீடு இருக்குது, ஒரே 2 பசங்க தான் அவங்க வீட்டில், இவ்வளவும் ஒரு பொண்ணு சொல்லுதுங்க. இது எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறேன். ஆனால் இந்த பொண்ணு பாருங்கள் எந்த அளவுக்கு உஷாருன்னு. இந்த பொண்ணு என்கிட்ட சொல்லும் போது, இது எல்லாமே என் லைஃப்பில் ஃபோன் கான்வர்சேஷன் மட்டும்தாங்க. ஏதாவது ஒரு தருணம் நான் பேசினேன். இது வந்து 2011 நான் இந்த பொண்ணுக்கிட்ட பேசினது, இதெல்லாம் மே மந்த்தா. ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு கூகுள் மூலிமா இருந்தோ, இல்லை வந்துட்டு ஏதாவது சைபர் க்ரைம் மூலிமா இருந்தோ எனக்கு வந்துட்டு இந்த கான்வர்சேஷனு, இமெயிலு இதெல்லாம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னது ஒன்றும் உண்மை 100% அப்படிங்கிறது எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ண முடியுங்க. ஏன்னா எதுவுமே நேரில் பர்சனலாக பேசினதே இல்லை. எல்லாம் ஃபோனு. ஓகேவா, இந்த ரெக்கார்டிங்லாம் எடுக்க முடியும்னா அந்த டைமோட நம்பரை கூட நான் எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அப்போ எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த ராஜா அண்ணாமலைபுரம் பிரான்ச்சு. இப்போ கூட எனக்கு அந்த என்னோடய டீட்டெயிலை கொடுத்தா அந்த டைமில் நான் என்ன நம்பர் வச்சுருந்தேன்னு கூட எனக்கு எடுக்க முடியும். அந்த நம்பரை நான் ஷேர் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா என்னை விட ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. எதுவுமே ப்ரூஃப் பண்ண தேவையில்லையே. அந்த இது மாதிரிலாம் எடுக்க முடியும்னு தெரிஞ்சிருந்தால் என்னோடய ஃபோன் நம்பரோட அந்த கான்வர்சேஷன்ஸே கொடுத்துர்லாமே, போதுமே, நான் எவ்வளோ தூரம் மெனக்கெடவே தேவையில்லை. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க வீட்டில் 2 பசங்க தான், அக்காவும் இந்த பையன் வந்து தம்பி. ஸோ அவங்க அப்பா வந்து பென்ஷனரு. எவ்வளோ கேல்குலேஷன் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து பென்ஷனர், அது ஒரு அமௌண்ட் வரும். அதனால இவன் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் வந்து இவனுக்கு வந்து அவங்க வீட்டில் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இவன் ஏர்ன் பண்ணுறது அவங்க வீட்டுக்கு பெற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் பின்னாடி தெரியும். கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு என்ன சொல்லிச்சு, அவங்க அக்கா வந்துட்டு லவ் மேரேஜு, சொந்தமாக அவங்க ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போது. அவங்க இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. இந்த வீட்டுக்கு வர்றதும் போகிறது தான் சரி, இந்த வீட்டில் எந்த உரிமையும் கேட்க மாட்டாங்க. பார்ட்டிஷன் அது மாதிரிலாம் அவங்களுக்கு சொந்த வீடு கட்டிக்கிறாங்க. ஸோ இந்த வீடு வந்து பையனுக்கு தான், இவங்களுக்கு தான். அதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி, நல்ல சம்பளம் கூட, என்னோட ஜாஸ்தி சம்பளம் கூட, இன்சென்டிவே நிறைய வாங்குவார். எல்லா கேல்குலேஷனும் சுற்றி பார்த்திங்கன்னா பைசா சொத்து இதை மட்டும்தாங்க இவாலுவேட் பண்ணி பேசுது அந்த பொண்ணு என்கிட்ட. வேறு எதை பற்றியும் பேசலைங்க. சுற்றி இந்த பணம், சொத்து இதை பற்றி தான் இவாலுவேஷன் எடுத்துகிட்டு என்கிட்ட பேசிகிட்ருக்கு. அந்த பையன் ரொம்ப தங்கமான கேரக்டரு, அவன் என்கிட்ட இப்படி பேசுவான், அவன் என்கிட்ட அப்படி பேசுவான், என்னை இப்படி வச்சுப்பேன்னு சொல்லுவான். இது மாதிரிலாம் ஒரு வார்த்தை கூட நான் அது வாயாலேருந்து நான் கேட்டது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவன் வந்து பணக்காரன்னு சொல்லலை, அவனுக்கு கேஸ்ட் மட்டும்தான் இப்படி. ஆக்சுவலாக எங்கள் மூஞ்சிங்களெல்லாம் இதுவே ஒத்துக்குச்சு. எங்கள் மூஞ்சிங்களெல்லாம் பார்த்தா கூட எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மூஞ்சிங்களெல்லாம் பார்த்தா அது மாதிரிலாம் இருக்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல டாப் ரேஞ்சில் இருக்கிற ஒரு கேஸ்ட்டு ஆளுங்க மாதிரி தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படின்னு இது வாயால் சொல்லுது. ஒத்துக்குச்சா கடைசியில் நான் ஒரு பறச்சி அப்படிங்கிற மாதிரி.
எனக்குமே அந்த கேஸ்டெல்லாம் அதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லைங்க. ஆனால் இதுங்கள பார்க்கும்போது தான் அந்த கேஸ்ட் உண்மைன்றது வந்து எனக்கு ஃபீலை கொடுத்ததே வந்துட்டு இதுங்களோட கேரக்டர், இந்த ஃபேமிலி தான். ஸோ இந்த பொண்ணு இவ்வளோ சொல்லுச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் இவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறேன், இது மாதிரி உங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறமேட்டு அந்த உங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணிச்சு, யார் என்ன பேசுனாலும் சொல்லிவிடுவாங்க என்கிட்ட இவங்க ஃபேமிலியிலேருந்து, ஓகேவா? ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு வித்தின் 1 or 2 month, எக்ஸாக்ட்லி இந்த மந்த் ஆஃப் ஜூன் ஆர் ஜூலையில் அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுது. அதாவது இந்த ஏரியா கல்யாணம் நாங்கள் வந்து பையன் வீட்டில் பேசிட்டோம், சும்மா இந்த ஏரியா கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் காசே இல்லை எங்ககிட்ட, ஒரு குண்டுமணி தங்கம் கூட சேர்க்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. நான் அப்போ வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய கேப் வந்து பெரம்பூரில் வரும். ஸோ நான் ஆவடியில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கேப்காக. ஸோ அந்த டைமில் இந்த பொம்பளை இது மாதிரி சொல்லுது, என்ன பண்ணுறதுனே தெரில, ஏது பண்ணுறதுனே தெரில. அப்புறம் நானே சொல்கிறேன், இல்லை எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்குது. பெரிய அக்கா கல்யாணம் பண்ணி வீடெல்லாம் கட்டு, அதுவே ஒரு பக்கம் இன்னும் வந்து நாங்கள் எங்களால் வெளில வர முடியல. ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ தான் சின்ன அக்காவுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஸோ இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு இல்லை, 2 years கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? ஃபோர்ஸ் பண்ணுறீங்கலாம் கேட்கல. ஏன் இல்லை அவங்களுக்கே கல்யாணம் ஆகட்டும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க முடிஞ்சதுக்கப்புறமேட்டு. இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு நகைலாம் போடுவாங்கல்ல, அந்த நகையை பொண்ணுக்கு நம்ம இவளுக்கு, அதாவது நான் பையனை வந்து பொம்பளை பொறுக்கின்றேன், இந்த பொண்ணை வந்துட்டு பிச்சைக்காரி. இல்லை பிச்சைக்காரி என்ன, அது கொஞ்சம் கூட டீசெண்டாக இருக்குது. இது வந்துட்டு என்னன்னு சொல்கிறது, எது கேவலமான சாக்கடை, ஓகேங்களா? சாக்கடைக்கு வந்துட்டு போட்டு அமுச்சு விட்டுறலாம் கல்யாணம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளை என்கிட்ட சொல்லுது. அப்போ நான் வந்து சொல்கிறேன், இல்லை இப்போதைக்கு என்னோடய கல்யாணம் வந்து நான் ஓப்பனாக சொன்னேன். இதுவும் ஃபோன் கான்வர்சேஷனில் இருக்கும். ஸ்டேஷனில் இருந்தபடி தான் சொல்கிறேன். இல்லை, எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாரு, எனக்கு ஒரு ஆசை, என்னோடய கல்யாணம் வந்து நான் தான் கஷ்டப்பட்டு என்னோடய உழைப்புலேயே கல்யாணம் பண்ணணும், பேரண்ட்ஸுக்கு அந்த பேர்டன் கொடுக்கக்கூடாது, இதுதான் என்னோடய தாட். இது நான் உங்கள் பையன்கிட்ட கூட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பொம்பளை எதுவுமே பேசலை, மறு பேச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு பேச்சு அடிபட்டுருச்சு கல்யாணம் அப்படின்னா, அது எப்படியாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் முடிஞ்சிடும். நம்ம ட்ரை பண்ணலாம் லோனுக்கெல்லாம். இல்லை, லோன் எல்லாம் கிடைக்காது. அது சென்னையில் இருந்தப்போ நிறைய யூஸ் பண்ணி பேமெண்ட் எல்லாம் கட்டாமல் சிபிலில் இஷ்யூ ஆகி, அதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து பயங்கர ரவுடிசம்லாம் பண்ணி நான் சொல்லிச்சு கதையெல்லாம். கிரெடிட் கார்டுக்கு லோனுக்கெல்லாம் எடுத்துலாம் எதுவுமே ஒழுங்காக ரீபே பண்ணாததுனால. ஸோ நான் வந்து, இல்லை பரவாயில்ல அது பார்த்துக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு எதாவது எடுக்க முடியுமா லோனுன்னுச்சு. நான் சொன்னேன், ஓகே சரி நான் ட்ரை பண்ணுறேன் என் சைட்லேருந்து. உங்களுக்கு ஏதாவது கிடச்சா கூட பொம்பளை பொறுக்கி மாதம் இஎம்ஐ கட்டிடுவான் அப்படின்னு கிழிச்சான். ஆக்சுவலாக இந்த காமெடியெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுங்களுக்கு லோன் எடுத்து கொடுத்து நான் பட்ட பாடு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த வார்த்தை விட்டுச்சு. சரி ஓகே நான் லோனுக்கு ட்ரை பண்ணுறேன்னு நானும் சொல்லிட்டேன். அவ்வளோதான். இதை சொல்லி வித்தின் ஒரு 1 monthல நெக்ஸ்ட் மந்த்தே எனக்கு அந்த பொம்பளை கிட்டேருந்து, அதான் தேவைக்கு மட்டும்தான் அந்த பொம்பளைகிட்டேருந்து கால் வரும். நெக்ஸ்ட் மந்த்து திருப்பி எனக்கு கால் வருது. கால் வந்துட்டு என்ன சொல்லுது, வீட்டில் அவங்கெல்லாம் என்றைக்கு வேணால் அந்த பூ முடிக்குவாங்கள்ல, பூ வந்து அது பூ முடிக்கிறது இல்லை, சும்மா வந்து ஃபார்மாலிட்டிக்கு பார்ப்பாங்கல்ல பூவெல்லாம் வச்சு, அது மாதிரி வர்றதுக்கு இருக்காங்களாம். அப்போ வந்து வீட்டில் வந்து எதுவுமே இல்லை, திங்ஸ் இல்லை, வீடு வந்து லோன் எடுத்து ரெனோவேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக எதுவும் ஒர்க்லாம் பண்ணல, அதில் வேறு திங்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணிச்சு. வீட்டில் அவங்க வந்துடுவாங்க ஜூலை அது மாதிரி செப்டம்பர்லலாம் வருவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இது மாதிரி கிச்சனில் கபோர்ட்ஸே இல்லை, கிச்சன் கபோர்டு ஒர்க்லாம் செய்யணுன்னா ஒரு 25,000 வேணும், உங்கள்கிட்ட இருக்காமிச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நானே இந்த பொண்ணு வந்து போனதுலேருந்து மினிமம் பேலன்ஸ் கட்டின்னு இருக்கேன். இந்த பையனுக்கு வேறு மாதம் 2000 கொடுக்குறேன். அதில் வேறு தினந்தோறும் 100 வேறு. அந்த தினந்தோறும் 100 இல்லாத வீக்கெண்டு எங்கேயாவது வெளில போனோன்னா அந்த வீக்கெண்டு அந்த நாளுக்கு எவ்வளோ செலவு, 1000 2000 செலவாகுதுனாலும் அதுவும் என்னோடய காசு தான். எனக்கு ஒன்றுமே புரியல.
கொஞ்சம் கொஞ்சமாக மண்டையை குழம்ப ஆரம்பிச்சிருச்சு. என் வீட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நான் செஞ்சுருவேன் இதுன்னு. மிச்ச காசை நான் சேர்த்து வைப்பேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த ஆள் கூட இருந்த வரைக்கும் எனக்கு கடைசி வரையும் அது நிறைவேறவே இல்லை. சேர்த்து வச்ச காசும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு அப்படி இப்படின்னு இவனுக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது எல்லாமே அதுலேருந்து தான்றதும் அவனுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் போச்சு. அப்புறம் என்ன சொல்கிறது, வீட்டில் கப்போர்டு இல்லை, கிச்சனில் பண்ணணும், இவ்வளோ காசு ஆகணும். நான் சொன்னேன், இல்லை நான் வேணால் எதாவது பண்ணுறேன், பார்க்குறேன், அரேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அழுவ வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இதுன்ற மாதிரி. இந்த ஆள்கிட்ட நான் சொல்கிறேன், பொம்பளை பொறுக்கிட்ட, உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, தயவுசெய்து வந்துட்டு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஒரு தடவை ஃபோன் கால்லேயும் அந்த பொம்பளை என்கிட்ட பேசுதுன்னா, இது மாதிரி பொம்பளை பொறுக்கிக்கிட்ட சொல்லாத, பொம்பளை பொறுக்கிக்கிட்ட சொல்லாதன்னு தான் சொல்லி எனக்கு ஃபோனே பண்ணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த நகையை உங்கள் வீட்டிலேருந்து நகையை போட்டு வா, அந்த நகையெல்லாம் வாங்கி நம்ம என் பொண்ணுக்கு போட்டு அனுப்பிச்சிடலாம் சொல்லுச்சுல. அதுவும் வந்துட்டு இவங்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் சொன்னதாக சொல்ல வேண்டாம்னு சொல்லிச்சு ஃபஸ்ட் டைம். அது 2வது தடவை அந்த கிச்சனில் ஷெல்ஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிச்சுல, அதுவும் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம், சொன்னால் கத்துவான் அப்படின்ச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் இவங்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இங்கே பாரு, உங்கள் வீட்டில் இந்த பொண்ணுக்கு இது மாதிரி வராங்களாம், எப்போ வேணால் வருவாங்க, ஆனால் உள்ளே எந்த ஒர்க்கும் பண்ணலையாமே, நீங்கள் ரெனோவேஷன் பண்ணும்போது கிச்சனில் ஷெல்ஃபு அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணணுன்றாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு வேலை இல்லை, இப்போ வரவங்கெல்லாம் அதுதான் பார்க்க போகிறாங்களா அப்படி இப்படின்னு என்கிட்ட காட்டினான். நீ எங்கே இருந்தால் அங்கே பேசிக்கப்பா, இது மாதிரி கேட்டாங்க, காசு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், இந்த பாரு, உனக்கு தெரியும் சுச்சுவேஷனு, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன்ற மாதிரி உங்கள் அம்மா தயவுசெய்து சொல்கிறேன், ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாத. ஏன்னா என்கிட்ட என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி அவனுக்கு தெரிய தேவையில்ல நான் பேசினது அப்படின்னு சொன்னாங்க, அந்த வார்த்தையை விட்டாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டான். அவ்வளோதான், அதுலேருந்து நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு எப்படி டீல் பண்ணால், ஏது டீல் பண்ணாலாம் எனக்கு தெரியாது. அதை பற்றின டாப்பிக்கும் இல்லை, அந்த பொம்பளைக்கிட்டேருந்து எனக்கு ஃபோனும் இல்லை. அதுக்கும் அடுத்த மாதம் ஒரு ஃபோன் வருது எனக்கு. என்னென்னு, கட்டில் வாங்கணும், ஒரு 10,000 இருக்குமா அப்படின்னு. எங்கள் வீட்டில் கட்டில் எதுவுமே ஃபர்னிச்சர்ஸே இல்லை, கட்டில் வாங்கணும், எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இங்கே தானே தங்கணும், ஃபஸ்ட்டு பொண்ணு வீட்டில் தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஞாபகம் இல்லை என்ன கரெக்டாக சொல்லிச்சுன்னு. கட்டில் இல்லைன்னு சொல்லிச்சு, கட்டில் இல்லை, கட்டில் வாங்கணும் அப்படின்னு. பழைய கட்டில் தான் இருக்குது, அந்த இந்த கட்டில் இரும்பு கட்டில் தான் இருக்குது, கட்டில் இல்லை, கட்டில் வாங்கணும். நான் அதையும் என்ன பண்ணேன், சரி நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள்கிட்ட நான் சொல்லிட்டேன், இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. இதுங்க கூட ஒரே தொல்லை தாங்கலையே, என்ன இதுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு கத்த ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த கட்டிலுக்கும் எப்படி அரேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, இந்த பொண்ணு ஒர்க் பண்ணுதில்ல, ஒர்க் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு சேல்ரி வரும், அந்த சேல்ரியில் இதுக்கு ட்ரெஸ் எடுக்கும், அதுக்கு மேட்சிங்காக எதனா திங்ஸ் எடுக்குமே தவிர, இது இந்த சேர்த்து வைக்கிறது, வீட்டுக்கு கொடுக்குறது அது மாதிரி கேரக்டர்லாம் இல்லை. இந்த பொண்ணு சம்பாதிக்கிறது இந்த பொண்ணுக்கு, அந்த பையன் சம்பாதிக்கிறது அதுங்க வீட்டுக்கு, அதுங்க கஷ்டத்துக்கு, அந்த கடனுக்கு, அதுக்கெல்லாம் அவன். ஸோ அந்த கில்சாக்கெல்லாம் மட்டும் இந்த பொண்ணோட இது அதுங்களுக்கு மட்டும். அப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அதுக்கே ஒரு ஃபீல், அந்த அசிங்கம், வீட்டில் ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது, திடீர்னு வந்தாங்கன்னா உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் இந்த சோஃபா, கட்டில் இது எல்லாத்தையும் வாங்கி போட்டிருக்குது, கிச்சனில் திங்ஸு, பிளேட்டு, அது இதுன்னெலாம். ஸோ இவ்வளோ விஷயங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளையும் வராங்க, பார்க்குறாங்க, ஏதோ ஒரு டேட்டை ஃபிக்ஸும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு தகவலும் வருது, என்னென்னு, இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஜூலை மந்த்து நினைக்கிறேன் அதுக்கு ஃபிக்ஸ் ஆனது, ஜூலையா செப்டம்பரான்னு தெரில, இது ஆகஸ்ட்டா ஞாபகம் இல்லை. இது மாதிரி ஃபிக்ஸ் ஆயாச்சு. ஸோ இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலான்னு தான் இருந்தாங்க, ஆனால் வேண்டாம், நெக்ஸ்ட் இயரே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட நெக்ஸ்ட் இயர்னால் கூட இன்னும் ஒரு 6-7 மந்த் தானே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ஒரு காசு கூட இல்லை, ஒரு தங்கம் கூட இல்லை, நீங்கள் லோனுக்கு இப்பயே ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ச்சு. நான் சொன்னேன், சரிங்க நான் ட்ரை பண்ணுறேன்னு. அந்த பொம்பளை என்னைக்கு சொல்லிச்சோ அந்த மாதம் நான் விட்டுட்டேன், ஓகேங்களா, பெருசாக எடுத்துக்கல. அதை பற்றி நான் விசாரிக்கிறதெல்லாம் எல்லாமே கரெக்டாக பண்ணேன், ஆனால் டைரெக்டாக மூவ் பண்ணல. கிட்டத்தட்ட ஜூலை மந்த்து, அந்த மந்த்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதான் ஜூலை தான் பார்த்தாங்க, ஜூலையோ ஆகஸ்ட்டோ.
அந்த பொம்பளை பேசின ஒரு மந்த்துக்கு விட்டுட்டு அதுக்கு அடுத்த மந்த்து என்ன பண்ணேன், சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லோனுக்கு. நானும் நினச்சி ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டேன், முதல் லோன் என் லைஃப்பில் எடுக்கிறது. ஸோ எடுத்தால் டக்குன்னு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டேன். கிடைக்கலங்க. 2வது மாதம் கிடைக்கல, 3வது மாதம் கிடைக்கல, ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் வருது. இதில் என்ன காமெடினா, ஃபஸ்ட்டு மந்த்து ஒரு மாதத்துக்கே ஒரு 4-5 தடவை தான் நான் பேங்க்குக்கு விசிட் பண்ணியிருப்பேன் லோனுக்காக. போய் சப்மிட் பண்ணிட்டு உட்காருவேன் ஃப்ரீயாக, அவங்க கால் பேக் பண்ணுற வரையும். இதே மாதிரி ஓடிச்சு. செகண்ட் மந்த்து ஒரு மந்த்து ஃபுல்லாக இது மாதிரி பண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு 2வது மாதத்துலேருந்து அலைய ஆரம்பிச்சிட்டேன். அலைய ஆரம்பித்தது என்ன ஆகிடுச்சின்னா, ஓவர் ஹீட் ஆகிடுச்சு பாடி. அதாவது எப்படி அலைவேன்னா, டெய்லி காலையில் ஆஃபீஸில் தூங்கிடுவேன், இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கிடுவேன். தூங்கி எழுந்திரிச்சிட்டு டெய்லி சர்வே எடுத்துப்பேன், எந்தெந்த பேங்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டு அந்தந்த பேங்க்குக்கு போய் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு போய் சேர்த்துக்கே கரெக்டாக 12 ஆகிடும், 11 ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு அங்கே வீட்டில் போய் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கிட்டு திருப்பி அங்கேருந்து எழுந்திரிச்சி 6 o'clock ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வர்றது. இப்படியே தான் ஓடிட்டுருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக. அது ஓவர் ஹீட் ஆகி எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. நடக்க முடியல, ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஏன் இப்படிலான்றதும் எனக்கு தெரில. இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது, உங்களுக்கு இது மாதிரி இஷ்யூ இருக்குது, நீங்கள் என்ன ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களா, நைட் ஷிஃப்ட்டை விடுங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை இப்போ கொஞ்சம் ஒரு மாதமாகவே கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, இது மாதிரி ரொம்ப அலைச்சல், அது மாதிரிலாம் இருக்காதீங்க அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது. அந்த இன்சூரன்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. ஸோ 5 பைசா நான் கொடுக்க தேவையில்ல, இன்க்ளூடிங் த ரூம் சார்ஜஸ்லேருந்து எல்லாமே. எங்கன்னா டாக்டர் கிருஷ்ணா ஹாண்டே ஹாஸ்பிட்டலில், இந்த அமிஞ்சிக்கரை ரோட்டில். ரொம்ப நல்ல டாக்டர், சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பர்சனலாக பிடிச்சி நான் தப்பாக ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணி அவர்கிட்ட ஒரு அசிங்கம் வேறு ஆயிடுச்சு, சொல்கிறேன் அது. அப்புறம் என்ன ஆகுது, கிருஷ்ணா ஹாண்டே ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறோம். எடுத்து போகிறோம், சர்ஜரி பண்ணுறேன். ஒரு 3 days அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டேயில் வந்து நான் இருப்பேன். ஏன்னா டேயில் வந்து அக்கா குழந்தைங்களாம் இருக்காங்களே, எங்கள் அம்மா பார்த்துக்கணும் அக்கா குழந்தைங்களெல்லாம். அதனால் டேயில் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இருந்துப்பேன். இவன் இருப்பான் டேயில். ஈவினிங் இவன் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவான். அந்த டைமில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துடுவாங்க. ஸோ டேயில் எங்கள் அம்மா நினச்சிருக்காங்க நான் தனியாக தான் இருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கும் வேலைக்கு போகணும், யாரும் கூட இருக்க முடியாது, குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, காலங்காலத்தில் ஓடி போயிடுவாங்க, போயிட்டு குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. இது மாதிரி தான் ஓடிச்சு. கரெக்டாக 3 days தான் ஜஸ்ட்டு. 3வது நாள் டிஸ்சார்ஜ். ஜஸ்ட் ஒரு 2 days மட்டும் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் 3வது நாள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஒரு 4 நாள் வீட்டில் இருந்தேன். 4 நாள் வீட்டில் இருந்து நார்மலானதுக்கப்புறமேட்டு ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பயம் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. லோன் இதுங்க வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு தெரிஞ்சுமே அப்ரோச் பண்ணிங்களா, யார்கிட்டயா பேசுனீங்களா, இந்த பேங்க் ட்ரை பண்ணுறீங்களா, அந்த பேங்க் ட்ரை பண்ணுறீங்களான்னு இப்படியே தான் சர்ஜரி பண்ண பொண்ணுங்கிட்டையும் இப்படி தான் பேசிகிட்ருக்குங்க. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. லைஃபே வந்து ஃபோன் கான்வர்சேஷன் சொன்னேன்ல, நீங்கள் வந்துட்டு எடுத்து பார்க்கலாம். ஒரு வேளை இதெல்லாம் ப்ரூஃப் கிடச்சிச்சின்னா, அந்த பீரியடு ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் இருந்து கிட்டத்தட்ட இல்லை, ஒரு செப்டம்பரில் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப்ரவரி 6 months என்னோடய கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக. ஸோ இந்த பீரியட்லேருந்து இந்த கேரளாலேருந்து எனக்கு எத்தனை நம்பர்லேருந்து கால் வந்திருக்குன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா தெரியும். ஒரு நாள் தவறாமல் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஆஃபீஸ் லேண்ட்லைன்லேருந்து. ஓகேங்களா, அந்த பொண்ணு பண்ணும், அம்மா பண்ணும். நான் தூங்குவேன், ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்து தூங்குவேன்றது திங்கிங் கூட அதுங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் ஆனால் அதுங்களோட காரியம் அதுங்களுக்கு நடக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, கண்டினியூஸாக அடிக்கோங்க. இங்கே போனீங்களா, அங்கே போனீங்களா, என்ன ஆச்சு, ஏதாச்சு, என்ன சொன்னாங்க, தூக்க கலப்பத்தில் உளறியிருக்கலாம் கூட உளறியிருக்கேன் ஓன்னு அப்படி இருந்தும் கண்டினியூ பண்ணவங்க அதுங்க கான்வர்சேஷன். இதெல்லாம் கேட்டால் இன்றைக்கி அது வந்து ஒரு வேலை எனக்கு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணுறேன். அதை கேட்குறவனே வந்துட்டு மக்களே போய் செருப்பு எடுத்து அங்கே மூஞ்சில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்க. அந்த மாதிரி சொல்கிற அத்தனையும் உண்மை, வழி எனக்கு தான் தெரியும். ஸோ என்னது லோன்
அலைய ஆரம்பித்தேன். திருப்பியும் அலைய ஆரம்பித்தேன். இவன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவன் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இவனோட ரூம் இருக்குங்க. 1.5 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் இந்த ஆளோட ரூம் இருக்குது. ஆனால் இந்த ஆள் ஒரு பொழுதும் வரமாட்டான். இவன் வீட்டு குடும்பத்துக்கு இவன் வரமாட்டான். கேட்டால் எனக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணும், தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் இருப்பான் போல். எனி டைம் இவனுக்கு ஃபோன் தான் இவனுக்கு. இதெல்லாம் வந்து இவன் கூட 4 செவருக்குள்ளே வாழும்போது தான் தெரிஞ்சு இவன் ஒரு ஃபோன் அடிக்டடு, ஃபோன் பைத்தியன்றதே. அது வரைக்கும் இவனை மீட் பண்ணும்போது வரைக்கும் கூட எனக்கு இவனை கெஸ் பண்ண முடியலங்க. ஏன்னா எனக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தான் என்கூட பேசுகிறதுக்கு. கொஞ்ச நேரம் தான் பேசுவான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் ஃபுல்லாலாம் அவன் கூட இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த இருக்கிற அந்த கொஞ்ச நேரமும் என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவான், அந்த ஃபோனுக்குன்னெல்லாம். ஆனால் அந்த 4 செவத்துக்குள்ளே கல்யாணம் ஆகி வந்ததில் பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட்டு 4th டேவோ 5th டேவோ பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவன் அப்படி தான் இருக்கிறான். அப்புறம் தான் தெரிய வருது இதுதான் அவன் கேரக்டரே. ஸோ என்ன சொல்லிட்டுருந்தேன், என்ன பண்ணுவேன், ஆஃபீஸில் சோஃபாவில் ஷிஃப்ட் முடிஞ்சு 5:30 மணிக்கு ஷிஃப்ட் முடியுதுன்னா 5:30 மணிக்குலேருந்து 6 மணி 6:30 வரையும் ஆஃபீஸில் தூங்குவேன். அதுக்கப்புறம் டே டீம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணுவேன், அங்கேருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே உட்காந்த மாதிரியே தூங்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு ஒரு 8 மணிக்கு அது மாதிரி 8 8:30க்கு அது மாதிரி கிளம்பி, அதாவது தூங்கி எந்திரிச்சிட்டு பப்ளிக்குன்னு கூட பார்க்க மாட்டேன், கை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைமில் எந்திரிச்சு இது வந்து கண்டினியூ ஆச்சுங்க. ஆக்சுவலாக 1 நாள் 2 நாள்லாம் நான் அந்த விஷயத்த சொல்ல, இது வந்து கண்டினியூ ஆச்சு இந்த விஷயம். நான் இது மாதிரி அலையிறது, ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குறதும் பண்ணுறதும். இவனுக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டேன், ஏன்னா அவன் தூங்குவான், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நான். அதுக்கப்புறமேட்டு சாட்டர்டே மட்டும் ஆனால் வருவான். சாட்டர்டே மட்டும் பேங்க்குக்கு அலையிறதுக்கு இல்லாட்டி என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு வருவான். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து அவனோட ஹோம் டவுனுக்கு போவான். இங்கே தான் வெள்ளூர்லேயும் அந்த சைடில் எங்கேயோ தான் இருக்கான் அந்த பையன். அதே டைட்டிலில் தான் ஒர்க் பண்ணுறான். ஸோ அவன் அங்கே ரூமுக்கு போவான்றது ஒரு காரணத்துக்காக அவனோட பைக் எடுத்துகிட்டு வருவான் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. அப்போ நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த பேங்க்குக்கு அலைவோம். அப்போ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். மற்ற டேஸ் எல்லாம் வீக் டேஸ் எல்லாம் செத்து போகிற மாதிரி இருக்கும் எனக்கு. அந்த வெயிலுக்கும் அலையிறதுக்கும் நடக்கிறதுக்கும் முடியாது சத்தியமாக. ஸோ இப்படியே போயிட்டுருந்துச்சிங்க. இதுங்க தொல்லை வேறு, ப்ரெஷர் வேறு இன்னும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. ஹெல்த் இஷ்யூ அப்படியே பாதிக்கு பாதி ஆகிட்டேங்க. ஒல்லி ஆகிட்டேன். ஏன் மூஞ்ச எனக்கே பார்க்க முடியாது. ஆக்சுவலாக கண்ணாடியில் போய் நின்னா அழுதுருக்கேன் நான் இப்படி ஆகிட்டேனே, என் முகம் ஒரு மாதிரி இருக்கே, எனக்கே பிடிக்கல, அது மாதிரிலாம் சொல்லி நான் அழுதுருக்கேன். ஆஃபீஸ்லேயும் அழுதுருக்கேன், வீட்லேயும் அழுதுருக்கேன், இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணி. ஸோ என்ன ஆகுது, லோன் கிடைக்கிற மாதிரியே இல்லை. 4 மாதம் மேலே ஆகிடுச்சா. ஆஃபீஸில் நான் வந்து எலிஜிபிள் 2 lakhs லோனுக்கு, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனு. அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறேன், லெட்டர் எழுதி கொடுக்குறேன், எனக்கு அந்த லோனை கொடுங்க சார், நான் வந்து மந்த்லி என்னோடய இதில் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கிழிச்சு போடுறாரு. நீ அவனை லவ் பண்ணுற, ஓகே, எதுக்கு நீ அந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் செய்கிற? என்னோடய மேனேஜர் ஓப்பனாக பேசினார். எதுக்கு நீ இதெல்லாம் இதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் சார், பாவம் சார், அவங்க வந்து அந்த ஃபேமிலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னை டிபெண்ட் பண்ணிட்டாங்க, நான் எடுத்து கொடுப்பேன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது மாதிரி பண்ணாதீங்க சார் அப்படின்னு. இல்லை ஜெசிகா, என் பேர் வந்து ஜெசிகா. இல்லை, நான்